ஹாய் குட்டீஸ், ஆலிஸின் அற்புத உலகம் அத்தியாயம் 6க்கு செல்வோமா? முயல் அனுப்பிய சீட்டு. வெள்ளை முயல் திரும்பி வந்து கொண்டிருந்தது. எதையோ தொலைத்து விட்டு தேடிக்கொண்டு வருவது போல அது முணுமுணுத்தபடியே வந்தது. என் சீமாட்டியே, எங்கே போனது என் கை உறைகள், விசிறிகள்? எங்கே தொலைத்தேன் அவற்றை? நிச்சயம் அரசி என்னை வெளியேற்றி விடுவாளே. ஆலிஸிற்கு புரிந்தது. முயல் தூக்கி எறிந்து போன கை உறைகளை தேடிக்கொண்டு வந்திருக்கின்றது. அவள் சந்தித்த எல்லாமும் மாறிப்போனதாகவே ஆலிஸ் உணர்ந்தாள். அப்போது முயல் ஆலிஸை பார்த்தது. உடனே கோபமாக சொன்னது, மேரியான், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வேகமாக வீட்டிற்கு ஓடிப்போய் எனது கை உறைகளை எடுத்து கொண்டு வா. வேகமாக போய் வா. முயலின் கோபத்தை கண்ட ஆலிஸ் பயந்து அது காட்டிய திசையில் ஓடினாள். தான் மேரியான் அல்ல என்று சொல்லாமலே அவளுக்கு புரிந்தது. முயல் தன்னை அதன் வீட்டு வேலைக்காரி என நினைத்து கொண்டது போலும். நான் யாரென்று தெரிந்து போனால் அதனால் என்ன? அவர் வீட்டில் கை உறைகள் கிடைத்தால் எடுத்து வந்து தந்து விடலாமே என யோசித்தபடியே ஆலிஸ் அழகான ஒரு சிறிய வீட்டை அடைந்தாள். வீட்டின் வெளியே பளபளப்பான பித்தளை பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் வே முயல் என அச்சு பொறிக்கப்பட்டிருந்தது. ஆலிஸ் கதவை தட்டாமலே வீட்டினுள் நுழைந்து மாடிப்படி ஏறினாள். அங்கே அவள் நிஜ மேரியானை சந்தித்து விடுவாளோ என்று பயந்தாள். வீடு முழுவதும் தேடிய போதும் கை உறைகள் கிடைக்கவில்லை, விசிறியும் கிடைக்கவில்லை. அதற்கு முன்பு அவள் அந்த அறையில் வினோதத்தை கண்டாள். முயலுக்கு ஏதோ தகவல் வந்திருந்தது. டினா கூட தனக்கு ஏதாவது தகவல் அனுப்பி இருக்கக்கூடுமோ என நினைத்தாள். அப்போது சப்தம் கேட்டது. மிஸ் ஆலிஸ், இங்கே வாருங்கள். வெளியே வாக்கிங் போக தயாராகுங்கள். ஒரு நிமிடம் பொறுங்கள். நான் எலி வலையில் வழியே டினா வந்துவிடுமோ என பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வீட்டில் டினா வருவதை பலரும் தடுக்க விரும்புவார்கள் என்பதை நான் அறிவேன். இப்படியாக பேசியபடியே ஆலிஸ் சிறிய அறை ஒன்றை வந்தடைந்தாள். அங்கே ஒரு மேஜையில் சில வெள்ளை கை உறைகளும் விசிறியும் இருந்தன. அதை எடுத்து கொண்டு அவள் வெளியே கிளம்பும் போது ஒரு பாட்டிலை கண்டாள். அதில் எண்ணெய் குடிக்கவும் என லேபிள் ஒட்டப்பட்டிருந்தது. அதை குடிப்பதால் ஏதாவது விந்தையான ஒன்று நிச்சயம் நடக்கக்கூடும் என ஆலிஸ் நம்பினாள். இதை குடிப்பதால் அவள் வளர்ந்து விடக்கூடும் என நினைத்தாள். வளர்வது அவசியமானதும் தானே. யோசித்தபடி அவள் பாதி பாட்டிலை குடித்து முடித்தாள். குடித்ததும் கழுத்து மட்டும் உயர்ந்து கொண்டே போய் அறையின் கதவை தொட்டது. கழுத்தே ஒடிந்து போய்விடும் போலானது. இதற்கு மேல் வளர்ந்தால் என் கழுத்து நொறுங்கி விடும் போல் இருந்தது. இனிமேல் குடிக்கக்கூடாது என முடிவு செய்தாள். ஆனால் அதற்குள் அவள் வளர்வது அதிகரித்து கொண்டே இருந்தது. வளர்ந்து கொண்டே இருந்தாள். குனிந்து முழங்காலிட்ட போது உயரம் குறையவில்லை. இனிமேலும் வளர்ந்தால் அறை தாங்காது என உணர்ந்து தரையில் படுத்தபடி கதவில் ஒரு கையையும் தலை இடித்து விடாமல் இன்னொரு கை தலைக்கு மேலும் வைத்து கொண்டாள். இந்த வளர்ச்சியின் விபரீதத்தை கண்டு அவள் ஒரு கையால் ஜன்னலை பற்றி கொண்டு இனி கவலையில்லை என நினைத்து கொண்டாள். அதன் பிறகு அதிர்ஷ்டவசமாக அவள் வளர்வது நின்றது. இருந்தும் அந்த அறையில் தன்னால் இனியும் சௌகரியமாக இருக்க இயலாது. எனவே வெளியேறிவிடலாம் என விரும்பினாள். இப்படி ஒரு ஆள் நினைத்தாற் போல வளர்வதும் சுருங்குவதுமாக இருப்பதை என்னவென்பது? இது எலிகளுக்கும் முயல்களுக்கும் நேருமா? என்னால் எப்படி முயல் வலையினுள் போக முடியும்? மேலும்
என்ன வாழ்க்கை இது? எனக்கு உண்மையில் என்ன நடக்கிறது? தேவதை கதைகளை படிக்கும்போது எனக்கு தோன்றும் அந்த கற்பனைகளை உண்மையாகி இருக்கிறதோ? எனக்கு இப்படியெல்லாம் ஆகாது என அப்போது நினைத்தேனே, அது நிஜமில்லையா? நிச்சயம் நான் என்னை பற்றி ஒரு புத்தகம் எழுதுவேன், வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னாள் ஆலிஸ். இனியும் நான் உயரமாக வளர அரை இடம் கொடுக்கவில்லையே. அதைத் தொடர்ந்து அமைதியுற்று ஆலிஸ் அவளாக சொல்லிக்கொண்டாள், நான் வயதானவளாக மாறவே மாட்டேன். இதுவே வசதியானது. எப்படியும் நான் வயதானவள் ஆவதை தடுக்கும். இது நல்லதே. இதுவும் ஒரு பாடம்தான், அவளே சொல்லிக்கொண்டாள். ஓ முட்டாள் ஆலிஸே, இதில் என்ன பாடம் கற்றுக்கொண்டாய்? இந்த அறையில் பாடப்புத்தகங்களாக உள்ளன. இதில் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? இப்படியாக அவளே பேசிக்கொண்டிருந்த போது எதிரே யாருடைய குரலோ கேட்டது. மேரியான், மேரியான், என் கை உறைகளை பிடித்துக்கொள் என்றபடி நடந்து வரும் ஓசை கேட்டது. ஆலிஸிற்கு புரிந்தது, வருவது முயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று. தன்னை இந்த அறையில் கண்டால் என்ன நினைக்கும் என யோசித்தபடி இருந்தாள் ஆலிஸ். தான் அசாதாரணமான வடிவத்தில் வளர்ந்து விட்டது அவளுக்கு மறந்து போயிருந்தது. முயல் அறையில் வாசலுக்கு வந்து கதவை திறக்க இயலாதபடி ஆலிஸின் மணிக்கட்டு தடுத்திருந்தது. ஜன்னல் வழியாக தப்பிவிடலாமா என ஆலிஸ் யோசித்தாள். அவள் அப்படி செய்வதாக யோசனை செய்ததை தள்ளி போட்டு ஜன்னலை பார்த்தபடி இருந்தாள். ஜன்னலில் முயல் தெரிந்தது. அவள் உடனே ஜன்னலை நோக்கி தன் கைகளை திருப்பி அதை திறக்க முயன்றாள். எதையும் பற்ற முடியாமல் கண்ணாடியை உடைத்து மர சட்டமோ எதுவோ விழுந்தது போலிருந்தது. முயல் கோபமாக கத்தியது. பாட், பாட், எங்கே போனாய்? ஆலிஸ் கேட்டிருக்காத புதிய குரல் ஒன்று இப்போது கேட்டது. இங்கேதான் இருக்கிறேன். ஆப்பிள்களை அடுக்கியபடி இருந்தேன் ஐயா. இங்கே வா, ஏன் அந்த வந்து ஏதாவது உதவி செய்யேன். கண்ணாடி உடையும் சப்தம் தொடர்ந்து கேட்டது. முயல் திரும்பவும் கேட்டது. பாட், யார் ஜன்னலை உடைப்பது? அவன் தனிவான குரலில் சொன்னான். ஒரு கை ஐயா. கையா? முட்டாளே, என்ன சொல்கிறாய்? இவ்வளவு பெரிய கையா? அதுவும் ஜன்னல் அளவுக்கு பெரியதாகவா? நிஜம், அது ஒரு கைதான். எதுவாக இருந்தாலும் அதற்கு இங்கென்ன வேலை? வெளியே அனுப்பு. நீண்ட அமைதி ததும்பியது. ஆலிஸ் முணுமுணுப்பு சப்தத்தை மட்டும் கேட்டாள். பேச்சுக்குரல் கேட்டது. எனக்கும் பிடிக்கவில்லை ஐயா. முட்டாளே, அதை அப்புறப்படுத்தேன். ஆலிஸ் அசைந்தபோது இன்னமும் சில வினாடி துண்டுகள் உடைந்து போயின. வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தாள் ஆலிஸ். ஜன்னல் உடைபடுவதை உணர்ந்தாள். இனிமேலும் இங்கே இருக்கக்கூடாது என முடிவு செய்து கொண்டாள். சில நிமிடங்களுக்கு எந்த சப்தமும் இல்லை. பின் சிறு சிறு கரகரப்பு கேட்டது. பலவிதமான குரல்கள் எழுந்தன. ஏணி எங்கே? அதை கொண்டு வா. ஏன்? பில், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே வா. அந்த மூளைக்கு வா. கொண்டு வா. இங்கே. பில், பார்த்து. கயிற்றை பிடித்துக்கொள். யார் விளக்கை எடுத்து கொண்டு போவது? ஏ, நீ போகாதே. நான் இல்லை. நீ அல்ல. பில், கீழே கீழே போ. கீழே போய் அங்கேதான் விளக்கை எடுத்து கொண்டு போ. ஆலிஸ்க்கு தெரிந்தது, பில் தன்னை தேடிக்கொண்டு விளக்கோடு வருகிறான். இது பில் வரவேண்டிய இடமில்லை. அவன் இந்த குளிர்காயும் நெருப்பு பெட்டகத்தில் நெருப்பு வைக்கப் போகிறான் போலத்தான் தெரிகிறது. அவள் விளக்கை பார்த்தாள். அதன் பகுதியோரம் பெயர் தெரியாத பூச்சி ஒன்று இருந்தது. அவள் விளக்கின் நகர்வை கண்டதும் ஒரு உதைத்தாள். அது பில் தான் என்று தெரிந்தது. வெளியே கூக்குரல் கேட்டது. முயலின் சப்தம் உயர்ந்தது. பிடி, பிடி, விடாதே, பிடி, பிடி.
கீழே விழுந்து பில்லை பிடித்தார்கள். சப்தம் எழுந்தது. அவன் தலையை பற்றி தூக்கு, கொஞ்சம் பிராந்தி கொடு, தலையை அசைக்காதே. எப்படி இருக்கிறான் கிழவன்? அங்கே என்ன நடந்தது? என்ன இருக்கிறது? சொல்லேன். பலகீனமான குரலில் பேச்சு கேட்டது. எனக்கு சரியாகிவிட்டது. எதுவும் ஆகவில்லை, எதுவும் ஆகிவிடவில்லை. எது என்னை நெருங்கியது என்று தெரியவில்லை. அது என்னை தாக்கியதும் நான் ராக்கெட் போல எகிரி விழுந்தேன். அடிபட்டாயா கிழவா என்றனர் மற்றவர்கள். யார் அவர்கள், என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.